அவங்களுடைய ரிசர்ச் அவுட்புட்டை வந்து உங்களுக்கு சொல்ல போறாங்க நாடகம் மூலியமா. ஓகேவா? அதனால மழை காரணமாக நம்ம கீழே உட்கார முடியாது. நீ உங்களுடைய கோஆப்ரேஷன் ரொம்ப வேண்டும். இது வந்து டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். சரியா? அமைதியா இருங்க. இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே ஆயம்மா காக்கா ரெடி? இது எடுத்தாச்சு. இது அது அங்க எடுத்தாச்சு. இந்த இடத்துல வேண்டாம். அக்கா எல்லா இடங்களிலுமே மழை பெய்கிறது. நீரின் ஓசைகளை காற்றே நிரப்புகிறது. குட்டமணியும் ஊரணி அம்மாளும் மழையில் நனைந்து மன உடைச்சலோடு இருக்கிறார்கள். நீங்களே பாருங்கள். குட்டமணி, டேய் குட்டமணி, மழைடா மழை ஜோன்னு பெய்யுது. எல்லா இடமும் தண்ணியா இருக்கு. மழைதாமா மழைதான். அதுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி நம்மளால எடுத்து குடிக்க முடியுமா? இத பாரு குட்டமணி, ஆறுல வெள்ளமா ஓடுது, கிணறு ரொம்ப வழியுது. ஆனா தண்ணி இருந்தப்ப தண்ணியை நம்ம எப்படி கையாளணும்னு நம்மளுக்கு தெரியாம போச்சு. எப்போதும் இது மாதிரி இருந்தது இல்ல. நீ எங்கன்னா பாத்துக்கிற தண்ணி நிரம்பி எப்போதும் இது மாதிரி இருந்தது இல்ல. இது எப்போதும் இது மாதிரி இருந்தது இல்ல. ஊர்னி அம்மா, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் வருது. அதெல்லாம் நான் பாத்துட்டேன். தண்ணி நமக்கு உயிர். நமக்கு மட்டும் இல்ல, எல்லா உயிரினங்களுக்கும் தண்ணி தான் உயிர். இதோ இங்க இருக்கிறாள் ஆயம்மாள். ஆமா சார். கிராமவாசியாகிய உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறாள். அதோ அங்கே இருக்கிறாள் ஊரணி அம்மாள். ஆயம்மாள் பேசுவதையே பார்த்து கொண்டே இருக்கிறாள். மன்னரை அவமதித்து விட்டது. மன்னரை அவமதித்து விட்ட என் மாளிகை இருக்க வேண்டாம். அது குலமாக மாறட்டும். அனைவருக்கும் வாழ்வாதாரமாக இருக்கட்டும். ஒரு வீடு என்றது கல்லால மட்டும் ஆனதில்லை, அதுக்குள்ள இருக்கிற மக்களால ஆனது. வரும் தலைமுறைகளில் தாகத்தை இந்த குளமே தீர்க்கட்டும். அம்மா, ஆயி அம்மா, இந்த நல்ல மனசு யாருக்கும் இருக்காதுமா. இந்த குளம் இருக்கிற வரைக்கும் உன் பேரு ஊரே பேசும். இந்த குளம் ஆயம்மா மக்களுக்கு அளித்த பரிசு. சரித்திரத்துல என்னென்னவோ விஷயம் நடக்குது. அதுல இந்த குளம் என்னங்க போதோ தெரியல. பாப்போம். மேடை இப்பொழுது ஆங்கிலேய காலமுத்தியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. கவர்னர் டிப்ளைன், 3ஆம் நெப்போலியன், தற்காலிக கிராமவாசிகள் ஆகியோர் சூழ்ந்துள்ளனர். ஆமா சார், டூப்ளெக்ஸ். கவர்னர் டூப்ளெக்ஸ். இந்த சின்னம் ஆயம்மாளின் தியாகத்தை கௌரவிக்கும் விதமாக இருக்கும். இது தண்ணீரின் முக்கியத்துவத்தை மக்களுக்கு நினைவூட்டும். எந்த ஒரு நகரத்தின் உயிர் நாடியும் தண்ணீர் தான். இந்த நினைவு சின்னம் அதை பாதுகாப்பதற்கான நமது உறுதிப்பாட்டின் அடையாளமாக நிற்கட்டும். ஆயி அம்மாளுக்கு நினைவு சின்னம் வைப்பது மட்டும் போதாது. ஒரு காலத்தில் செழிப்பாக வளர்ந்ததெல்லாம் நாளடைவில் புறக்கணிக்கப்பட்டு காணாமல் போயிருக்கிறது. எதிர்காலத்துல பல நெருக்கடிகளுக்கு காரணமாகவும் இருந்திருக்கு. இந்த மேடை இப்பொழுது வறட்சியால் பாதிக்கப்பட்ட வறண்ட கிராமமாகவே உள்ளது. நவீன கால மக்கள் தூர்த்த பானைகளோடும் உலர்ந்த கிணறுகளோடும் போராடுவதை நாமே காண முடியும். தண்ணி கூட தண்ணி
தண்ணி இல்ல, எனக்கு இப்ப குடிக்க தண்ணி வேணும். காக்காக்கு கூட குடிப்பதற்கு தண்ணி கிடைக்கல. இதெல்லாம் பார்த்தா இந்த பூமியினுடைய வாழ்க்கை சிக்கலாக்கி விட்ட மாதிரி இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தான். நம்ம அக்கறை இல்லாம இருந்ததுனாலதான் இந்த நிலைமை. இருந்தாலும் காலம் கடந்து போகல. நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்பட்டா இந்த சிக்கல்ல இருந்து தப்பிக்கலாம். இந்த மேடை இப்பொழுது ஆய்குளமாக மாறியது. கவர்னர் டிப்ஸ்லன்ஸ், 3ஆம் நெப்போலியன், தற்காலிக கிராம மக்கள் ஆகியோர் சூழ்ந்துள்ளனர். உண்மையை எதிர்கொள்ள நாம் இங்கு கூடியிருக்கிறோம். தண்ணீர் தான் வாழ்க்கை. அதை பாதுகாக்க நாம் தவறிவிட்டோம். என் தியாகம் உன்னை காப்பாற்றுவதற்காக தான். நீ என்ன செய்தாய்? பொறுப்பு இல்லாம வர எதுவுமே எந்த பயனும் தராது. நினைவு சின்னங்களை நாம் பாதுகாக்க மாட்டோம். யாரோ நினைப்போம்ல, நமக்கு அதனால அக்கறை இருக்காது. அக்கறை இல்லாம போறதுனாலதான் நம்ம ஆய் கொடுத்து தண்ணி கிடையாது. அதானப்பா? நினைவு சின்னங்களை நாம் கட்டினோம், ஆனால் அவற்றின் பின்னால் உள்ள நோக்கத்தை மறந்து விட்டோம். செயலுக்கில்லாத குறியீடுகள் அர்த்தமற்றவை. இயற்கையும் உயிரினமும் என்னால் உங்கள் புறக்கணிலிருந்து தப்பிக்க முடியவில்லையே. இது மாற வேண்டிய நேரம். உடனடியாக சமநிலையை மீட்டெடுப்போம். ஆயம்மாளின் தியாகத்தை போற்றுவோம். எல்லோரையும் வாழ வைப்போம்.